ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். சுவடிகள், நூலகங்கள். தொடர்ச்சி. இதர தேசத்தவர்களுக்கோ பண்பாட்டில் சிறந்த இன்னொரு ராஜ்யத்தை பிடிக்கிற போது அங்கேயுள்ள லைப்ரரியை கொளுத்துவது பெரிய சொக்கப்பானை போன்ற உற்சாக விளையாட்டு. அறிவுச் செல்வம் எல்லோருக்கும் பொது. எதிரியுடைய ஊரைச் சேர்ந்ததானாலும் அதை நாமும் எடுத்துக்கொண்டு பயனடையலாம் என்ற விவேகமில்லாமல் தங்களை விட அறிவாளிகளாக உள்ள சத்ருக்களின் புஸ்தகங்களை பஸ்மம் பண்ணி அவர்களை வயிறெறிய செய்ய வேண்டும் என்று நினைத்து இப்படிப்பட்ட பெரிய அக்கிரமத்தை செய்தார்கள். இப்படித்தான் ஈஜிப்டில் அலெக்சாண்ட்ரியா என்ற இடத்தில் அலெக்சாண்டர் காலத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட அநேக துறைகளில் உயர்ந்த புஸ்தகங்களை கொண்ட லைப்ரரியையும், டர்க்கியில் அதாவது துருக்கியில் இஸ்தான்புல் என்று இப்போது சொல்லப்படுகிற கான்ஸ்டான்டினோபிளில் கிரேக்கர்கள், ரோமானியர்கள் ஆகியவர்கள் பல காலமாக பேணி வளர்த்த லைப்ரரியையும் 15-16ஆம் நூற்றாண்டில் துருக்கர்கள் படையெடுத்த போது இருந்த இடம் தெரியாமல் கொளுத்தி விட்டார்கள். பழைய சங்க நூல்களை சமுத்திரம் கொண்டு போய்விட்டது என்கிற மாதிரி இயற்கை உத்பாதமாக இல்லாமல் சத்ருக்களின் பண்பாட்டு குறைவால் அந்த தேசங்களில் பழைய அறிவு நூல்களில் பல வீணாகிவிட்டன. இங்கே நம் தக்ஷிண தேசத்திலும் கர்நாடிக் நவாப் முதலியவர்களின் கை ஓங்கி தமிழ்நாடு முழுவதிலும் துருக்க சைன்யம் பரவின போது தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலுக்கு ஆபத்து வந்துவிட்டது. அதை கொளுத்திவிட்டால் தஞ்சாவூர் பெரிய கோவிலை இடிப்பதற்கு சமானம் என்று ரொம்ப ஆவலாக சத்ருக்கள் வந்தார்கள். அப்போது டபீர்பந்த் என்ற மகாராஷ்டிர பிராமணர் தஞ்சாவூர் ராஜாவுக்கு சிவாஜி வம்சத்தவருக்கு மந்திரியாக இருந்தார். அவருக்கு சமயோஜிதமாக ஒரு யுக்தி தோன்றிற்று. லைப்ரரியை கொளுத்த வேண்டும் என்று வந்தவர்களிடம், இதிலே எங்கள் இந்து புஸ்தகங்கள் மட்டும் இல்லை, குரான் பிரதிகளும் வைத்திருக்கிறோம் என்றார். உடனே வந்தவர்கள், குரான் இருக்கிறதா? அப்படியானால் கொளுத்த மாட்டோம் என்று நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய்விட்டார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.